காலை வணக்கம் மாணவர்களே. இன்று குறிஞ்சிப்பூனுடைய மகிமைகள், தகவல்கள், வரலாறுகளை பற்றி தெரியும். குறிஞ்சி, நீலக்குறிஞ்சி. அந்த நீலக்குறிஞ்சியினுடைய லாட்டின் பேர் என்னென்னா ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா. ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சோலாப்பா காடுகளில் விளைகிறது. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூக்கள் பூக்கும். அது அது பூக்கும்போது ஒரே நீல கலரில் இருக்கிறதுனால தான் அந்த மலைக்கே நீலகிரி என்ற பேர் வந்தது. அது அந்த அந்த பகுதியில் வசிக்கிற பாலியன் இன மக்கள் இந்த பூ பூக்கும் காலத்தை வைத்து தான் அவர்களுடைய வயதை நிர்ணயித்து கொண்டார்கள். அது இல்லாமல் அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இந்த குறிஞ்சிப்பூ நிறைய சம்பந்தப்பட்டு ஆண்மை செய்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரோபிலியாந்தஸ் அந்த அந்த வகை அதுனா புதர்கள் மாதிரி வளரும். சீடே இல்லாமல், விதைகள் இல்லாமல் 15 வருடங்கள் வரைக்கும், 3லேருந்து 15 வருடத்துக்கு வேகமாக வளரும். அதுக்கப்புறம் 4லேருந்து 16 வருடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்குமா அந்த பூக்கள். அதனால் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட இது 46 வகையான குறிஞ்சி பூக்கள் இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. காலை வணக்கம், நன்றி.